Hi friends, welcome to SARANYA Pondicherry. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல மாம்பழம் வச்சு தான் ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்ய போறோம். சீசன் வந்தாச்சு. சோ யூசுவலா மாம்பழம் வெறுமனே சாப்பிடுறதை விட இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படினா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தேவையானது ரெண்டே பொருள் தான், மாம்பழம், சக்கரை, அவ்வளவுதாங்க. இத வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறனா மறக்காம Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை அமுத்திங்க so that next explore வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துடும். இப்போ வாங்க லாக்குல போலாம். இப்போ அந்த ஆம் பப்பட் செய்யறதுக்காக நான் ஒரு 2 மாம்பழம் எடுத்துர்க்கேன். நல்லா பழுத்ததா எடுத்துக்கோங்க. இப்போ இத கட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். தோல் இல்லாம இந்த மாம்பழத்தலாம் மட்டும் நம்ம தனியா எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து இது ஒரு மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது வந்து தண்ணி விடாம தான் நம்ம அரைச்சிக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட விடக்கூடாது. கொஞ்சம் ஸ்வீட்டான பழமா எடுத்துக்கோங்க. அதை அரைச்சி எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும், கட்டிலாம் இருக்கக்கூடாது. தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பல்ப், அந்த மாங்கல் பல்ப் இருக்குல்லையே, அது இது எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். ஒரு 18 to 20 minutes. இப்போ இந்த பல்ப் ஃபுல்லாக இதில் ஊற்றிட்டு இப்போ அதில் கொஞ்சமாக ஒரு கப் சுகர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாம்பழம் வந்து ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் நிறையா சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சுகர் ஃபுல்லாக இதில் மிக்ஸ் ஆகணும். அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து நீங்கள் ஒரு 20 minutes இது கலர் மாறணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நடுவில் கிண்டிட்டு விட்டுட்டு இருந்தால் போதும். 20 minutes கழிச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ 20 minutes ஆயிடுச்சு. இப்போது கடைசியாக நம்ம வந்து ஏலக்காய் பொடி தட்டி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். இது வந்து ஏலக்காய் பொடி போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுட்டு இப்போ இதை அப்படி கிளறி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். பிளேட்டில் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நான் கொஞ்சமாக நெய் போட்டுக்கிறேன். நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நெய் போட்டோம் அப்படின்னா எடுக்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். நெய் போட்டு இந்த பிளேட் ஃபுல்லாக நம்ம இந்த நெய்யை அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த ஆம் பப்பட் வந்து ரெடி ஆகிடுச்சு இல்லையா. இந்த பல்ப் வந்து இந்த பிளேட்டில் அப்படியே நம்ம ஊற்றிடலாம். இது மாதிரி ஊற்றிட்டு இது எல்லா இடத்தையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இப்படி தட்டணும் அப்படின்னா ஈவனாக இருக்கும், ஈவனாகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஈவனாக ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு 2 நாளைக்கு வெயிலில் நம்ம வச்சுட்டு 2 நாளைக்கு அப்புறம் இந்த ஆம் பப்பட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போது 2 நாள் ஆயிடுச்சு. இது நல்லா வந்து காஞ்சிடுச்சு இந்த ஆம் பப்பட். இப்போ நம்ம வந்து இதை எடுத்து கட் பண்ணிடலாம். எவ்வளோ அழகாக வருது பாருங்கள், பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். இது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. சின்ன வயசில் இது மேங்கோ ஜெல்லி சொல்லிட்டு அப்படி விற்பாங்க. ஸோ எனக்கு ஞாபகம் இருக்குது, இதை வாங்கி சாப்பிட்டது. இது வந்து வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்.
இது வந்து ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் மூடி வச்சுங்க அப்படின்னா ஒரு 3 வீக்ஸ்க்கு வச்சு சாப்பிட்லாம். இது பாருங்கள், நல்லா இந்த திக்காக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா ஸ்மெல் வேறு பயங்கர செமையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மேங்கோ ஸ்லைஸ் நாம் பப்பட் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை கண்டினியூவாக பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சூப்பர் லாகில் நான் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பை.